தற்போதைய முக்கிய செய்தி. அமைச்சராய் பெரியசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? அமைச்சராய் பெரியசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் பெரியசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு திமுக ஆட்சிகள் தமிழ்நாடு அரசினுடைய விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் அப்போது IPS அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட்டினுடைய மனைவி பர்வீன் உட்பட சிலருக்கு திருவான்மியூரில் 3457 சதுர அடி மற்றும் 4763 சதுர அடி வீட்டுமனைகள் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்த ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் பெரியசாமி, ஜாஃபர் சேட், அவருடைய மனைவி பர்வீன், அதே போன்று முருகையா, ராஜமாணிக்கம் உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2013ஆம் ஆண்டு ஒரு வழக்கை பதிவு செய்தது. அமைச்சர் பெரியசாமி தவிர மற்றவர்கள் மீதான வழக்கு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பெரியசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் அமைச்சர் தவிர மற்றவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் அரசுக்கு எந்த இழப்பும் இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றும் அமைச்சர் என்பதால் வழக்கு தொடர ஆளுநர் மட்டுமே அனுமதி அளிக்க முடியும் போது சபாநாயகர் அனுமதி அளித்தது தவறு என்று ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. எதிர்த்தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி மனுவுக்கு டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் மீதான விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.